ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ண எடுத்து வந்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கென் கருணாஸ் இருக்கார்ல, ஸோ அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவை நடித்த அந்த படத்துலேருந்து முட்டை கலக்கின்னு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ் இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நாங்கள் மோஸ்ட்டாக நிறையா பாட்டு வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது நிறையா சாங்ஸ்னால் நிறைய காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ மேபி இந்த படத்தை ரியாக்ட் பண்ணிவிட்டு கூட நாங்கள் வந்து மேபி காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. வந்தால் ஓகேவா, வரலன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அப்படி விட்டுருவோம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து இந்த பாட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு கேட்டிருக்கேன் நிறையா வாட்டி. இந்த பாட்டு சும்மா அங்கே கேட்டிருக்கோம். ஸோ விஷுவலாக நான் பார்க்கவே இல்லை இந்த பாட்டை, இது வரைக்கும் நான் விஷுவலாக நான் பார்க்கல. ஃபுல்லாக கேட்டிருக்கேன் பாட்டு. நான் சொந்தமாக தட்டி கேட்கல, கிருபா கேட்டுட்டு இருப்பேன், என் தம்பி ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி நான் அந்த பாட்டு தான் எனக்கு இது பண்ணிச்சு. இன்னொன்று நிறையா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துகிட்டு இருக்கோம், டிக்டாக் ரீல்ஸில் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, அதில் தான் கேட்டுங்க. பட் விஷுவலாக இன்றைக்கி அந்த ஒரு சாங்கை செஞ்சு போட்டிருக்கோம். ஆமாம், எங்களோட யூடியூப் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஸோ இவங்க 2 பேரும் அதுக்கு கவ் மியூசிக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு மேற்கொண்டு பேசுவோம். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ரெண்டு பொண்ணா? ஓ ஆமா, லிரிக்ஸ் இவர் தானே? ஆமா, லிரிக்ஸ் சிஸ்டர். இவர்கிட்ட தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. The smile. ஆமாம், டெங்கி எடிட்டிங்ல இருக்கு. புது எடிட்டர் போல. ரெண்டு பொண்ணு இருக்காரா? அதான் அப்படிதான் நானும் யோசிச்சுக்கிறேன். ஏன்னா 2 பொண்ணுங்க. ரெண்டு பொண்ணுங்க. ஸ்கூல் லவ். ஒரு பொண்ணு கை, இன்னொரு பொண்ணு கால். காலு. Written, directed this one. Canadian name. Ken. Oh, இந்த கேன் கருணாஸ் இருக்கார்ல, ஸோ ஒரு டீமில் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா நம்ம சின்ன தமிழான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து லண்டனில் உள்ளவர்ல. ஸோ அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டென்ட் போட்டு தான் வைரல் ஆகி இந்த டீமில் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. அவரோட கண்டென்ட் என்ன தெரியுமா? இவர் போய் அவங்க அம்மாவை நோண்டுவார், அவங்க அம்மா அப்புறம் பிடிச்சி சாத்துவாங்க. அதுதான் அந்த அவங்க மொத்த கண்டென்ட்டே அதுதான். அவரோட அந்த இன்ஸ்டாகிராமில் அவர் போகிற கண்டென்ட்டே அவ்வளோதான். ஆனால் அதில் வந்து அவங்க அம்மா பண்ணுற விஷயமும் இவருக்கும் அவர் அவங்க அம்மா பண்ணுற அடிக்கிறதுக்கு இவர் கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் செம்ம சேட்டையாக இருக்கும்.
நான் அப்புறமேல தட்டி சும்மா 2-3 வீடியோ பாரு, அப்புறம் நீ ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி இருக்கும் அவரோட அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனுஷனை. ஸோ அவர் இந்த டீமில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அவர் ஸோ நடிச்சிருக்காரா தெரில. ஸோ பார்ப்போம் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இந்த கென் கருணாஸ்கிட்ட வந்து அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அது வந்து லைக் இப்போது நான் இது யாரையும் நான் இது பண்ணி சொல்லலை. சில பேர்கிட்ட பார்த்தா விஜய் சாரோட ஸ்டைல் இருக்கும், சில பேர்கிட்ட பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் இருக்கும், சில பேர்கிட்ட தனுஷ் சாரோட ஸ்டைலே இன்னும் சில பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற அந்த விஷயத்தில் இவருக்குன்னு தனியாக ஒரு யூனிக் பாடி லாங்குவேஜ் ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஒரு டான்ஸ் ஆடும்போது சரி, நடக்கும்போது சரி. இதுக்கு முன்னாடி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது டீச்சராக அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக தெரில. ஒரு கம்பு சுற்றிட்டு அப்படியே சிரிச்சிட்டே நடந்துட்டு வருவார். அது டோட்டலாக யூனிக்காக இருந்துச்சு. அது அவருக்கே உண்டான ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. ஸோ தெரியல, பார்ப்போம் இவர் எந்த அளவுக்கு ஸ்டாராக வருவார் அப்படின்னு தெரில. இன்னொன்று அவரோட இன்டர்வியூவில் வந்து அவரோட காமிக்கல் ஸ்பீச் லைக் சும்மா ஃபன்னாக பேசிட்டு படத்தோட சொந்த குடும்பத்தையே வச்சு ரோஸ் பண்ணி அது எல்லாமே கேட்டிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு என்னன்னா வாய்ஸ் இவங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு கேட்கும் போது நான் கூட வேற யாரும் பாடி பண்ணும்போது ஒரு புது வோக்கல் போல இருக்கு, அது தெரியல அப்படின்ட்டு. அப்போ பேர் பார்க்கும்போது தான் தெரியுது கென்கே இவர் பாடி இருக்காரு. அப்பதான் ஃபேன்ஸ் ஆமா அம்மா ரத்த கண்டிப்பா பையன் உடம்புல ஓடுமே. சிங்கர் தான். ஆனா அம்மா வந்து ஃபேமஸ்ல. ஸோ ஆனால் சீரியஸே சொல்றேன், ஒரு எப்படி சொல்றது, இந்த ஹை பிச்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது அந்த பாட்டு. இன்னைக்கு காலையில கூட இந்த வீடியோ சாங் நான் பார்த்தேங்க. நானே கணக்கு இல்லை பார்த்துல அடிக்ட் ஆயிட்டேன். வாட் எவர் அந்த ஒரு லிரிக்ஸ் நம்மளுக்கு அது சில வேர்ட்ஸ் புரியலனாலுமே அந்த பாட்டு நம்மளுக்கு கேட்க வச்சு அந்த லிரிக் எனக்கு ஆல்ரெடி எனக்கு அவ்வளோ மண்டையில இருக்கு. ஸோ செம்ம பாட்டு இது. உண்மையிலே வைப் பண்ணிட்டு எப்படியாவது இந்த பாட்டுக்கு கவர் சாங் செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது செஞ்சுட்டோம். நீ இன்னொன்று அவர் கையில் பார்த்தீங்கன்னா நிறையா இது கட்டியிருப்பாரு. பார்த்தியா அதில் என்ன இந்த கை எப்படி பிடிக்கும் போது கையில் நிறைய கித்தா அதெல்லாம் இருக்கும். தலைவன் ஒரு சிம்புவோட வெறித்தனமான ஃபேன். ஆமாவா? அவரே சொல்லியிருந்தாரு சிம்பு படத்துலயும் அவர் சிம்பு ஃபேன் தான். சிம்பு ஃபேன் மாதிரி கட்டிருக்காங்க. ஆமா அந்த கித்தா எல்லாம். ஸோ தெரில, படம் இன்னும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த படத்துக்கு. நிறைய ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள். கம்போசிங் சாவடியாக இருக்குது மியூசிக். ஸோ ப்ரூஃப் பண்ணிடுறாரு அவரு. இப்போ வந்துட்டு வேற லெவல் அவரோட பீஜம். அப்பவும் வேற லெவல், நடுவில் கொஞ்சம் வந்து கேப் அவரு அதுக்கு அங்கிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் பீக்ல ஏற ஆரம்பிச்சிட்டாரு தலைவர் மறுபடியும். ஸோ வேற லெவல் எல்லாமே. ஒரு என்ன சொல்றது, சின்ன இது கூட ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. இந்த பாட்டு வந்து எப்படின்னா என் அம்மாவுக்கு கூட இந்த பாட்டு பிடிச்சி போயிடுச்சு. எஸ்பெஷலி அவரோட எக்ஸ்பிரஷன். ஏன்னா அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் போட்டுட்டு அந்த ஸ்மைலா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷன், அவ்வளோ பேர் ஆடும்போது நம்ம கண்ணு அந்த ஒரு பர்சனை மட்டும்தான் போய் பார்க்கும். அது எப்படி சொல்றது, ஒரு யூனிக் ஸ்டைல் ஒன்று இருக்கு. ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவர், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஹீரோ மெட்டீரியல் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ பார்ப்போம், இது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்போ ட்ரெய்லர் பார்ப்போம், கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். என்ன 2 பொண்ணுக்கு கொடுக்குறாரு அதுதான் என்னன்னு தெரியல. பையன் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல வந்துட்டு பிளே பாயா, மேபி பிரைமரி செகண்டரியான்னு தெரியல. ஆனா ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. அது எதா இருந்தாலும் நம்ம பாட்டுல சொல்ல முடியாது, படத்தை பார்த்து தான் செய்ய முடியும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மல்டி டேலண்டட் கை. எல்லாமே டைரக்ஷன் பண்ணிட்டு லிரிக்ஸ், சிங்கிங் எல்லாத்தையும் புது விளையாண்டுருக்காரு. என்ன வயசு இப்போ அவருக்கு? இருக்கும் 23 24. பட் வந்து உண்மையிலே செல்யூட் பண்ணணும். ஏன்னா அவரோட புது படம் மாதிரி தெரியல, விஷுவல் வைஸ் பார்க்கும்போது நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னும் அடுத்தடுத்து பார்த்து தான் நம்மளே இது பண்ண முடியும். ஸோ நல்லா இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ஸோ காலையில் கூட நம்ம ட்ரை பண்ணோம் ஸ்டெப்பு. அதான் ரொம்ப ஈஸியா என்ன தெரியுமாங்க, ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் ஆட முடியற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்காரு. அதுக்கே அவருக்கு செல்யூட், அந்த கொரியோகிராஃபருக்கு செல்யூட். நல்லா இருக்குங்க, சீரியஸா சொல்லணும், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. ஓகே கைஸ், ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். Until then, bye from our New Lens YouTube channel. Bye.